வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இப்போ நான் இந்த வீடியோ போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. ஒருத்தனை நாக்க பிடுங்குற மாதிரி ஒருத்தன் இல்லை, ஒருத்தன் போட்ட கமெண்ட்டுக்கு ஒரு ஊர்பட்ட பயலுக்கு அதில் போய் லைக் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அந்த வீடியோவே. அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த எச்சக்கலப்பைய, நீ தாண்டா அவளை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சு உன் வீட்டு கடனையும் அவகிட்டே வாங்கி கட்டுன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். யாரவே தரங்கன்றவன் ஒருத்தன் போட்டிருக்கான். இங்கே வா, இங்கே நீ கரெக்டாக இருக்கேன்ல, நீ பேசாத என்ன. ஒரு இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. அன்னைக்கு கொரோனா டைங்கிறதுனால ஒரே ஒரு டியூ காசு இவகிட்ட நான் வாங்கினது உலகத்துக்கே தெரியும். நான் அந்த காசுக்கு பதிலாக திருப்பி பல மடங்காக ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தது, இது போக இவன் நகை நட்டு வாங்குறது, இவங்க அம்மாவுக்கு கொடுத்தது, இவ புருஷனுக்கு அப்பப்போ களவாண்டு இங்கேருந்து ஸ்கேன் போட்டு விட்றது, இவ பிள்ளைகளுக்கு இங்கேருந்து டூர் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கொடுக்குறது நான் தான். நான் வாங்கினது ஒரு மடங்கு, ஆனால் நான் பல மடங்காக திருப்பி செலுத்திட்டேன். இன்னமும் என்னை உட்காந்துக்கிட்டு நீ சிங்கப்பூருக்கு போனவங்ககிட்ட காசு வாங்கின, அதில் தான் வீடு கட்டினேன், இந்த பேச்சு பேசாதீங்க தயவுசெய்து. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். என்னாண்டா, மதுரையில் இனிமேல் அவன் இருக்க மாட்டானா, இழுப்பூரில் போய் வீடு பார்க்க போகிறானா. இது கடவுள் மேலே சத்தியம், பிடாரி மேலே, இந்த கருப்பு சாமி, இங்கே இருக்கிற எல்லா சாமி மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன். இவன் சொன்ன விஷயம் என்னன்னா, இழுப்பூரில் ஒரு வீடு வருதான், 3500 வாடகையான், 10,000 ரூபா அட்வான்ஸான். அந்த காசுக்கு ஒரு வீடு வருது. இப்போதைக்கு விலைக்கு வாங்குகிற ஐடியா இல்லை. நான் போய் வாடகைக்கு அந்த வீடை பிடிச்சி, எங்கள் அம்மா இருக்கிறது ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி சின்னதாக ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் அந்த அம்மாவை காலி பண்ணி கொண்டு போய் திலீபா, கோகுலு, எங்கள் அம்மா 3 பேரையுமே அங்கே நான் குடி வைக்க போகிறேன். குடி வைக்கன்னா லீவுக்கு வர்றானுங்கள்ல, வர்றதோடு அங்கேயே அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே விராலிமலையிலையோ திருச்சியிலையோ ஏதோ ஒரு காலேஜில் யாரை பெரியவனை சேர்த்து விட்டுட்டு, சின்னவனுக்கு அங்கேயே ஸ்கூல் பார்த்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பணங்கணம்லாம் கட்டிட்டு 3 மாதம் கழித்து, அதாவது மார்ச்சில் முடியுதா, ஏப்ரல் மே ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப இவளும் அங்கே போயிடுறாளாம். அது வரைக்கும் இவன் இங்கே இருக்காளாம். பிள்ளைய இங்கே இருந்தால் இவளுக்கு இடைஞ்சலாக இருக்குமா. அதனால் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவ தனியாக அங்கே என் கூட இருப்பாளாம். 3 மாதம் கழித்து இவங்க எல்லாம் குடும்பமாக போய் ஒன்றா சேர்ந்துருவாங்களாம். சொல்ல முடியாதான், பாலவிநாயகமும் அங்கே வந்தாலும் வரலாமா. நான் கேட்குறேன், போகிறோம்னு முடிவு எடுத்தவன் இப்போவே கிளம்பு. இன்றைக்கி வீடு பார்க்க போறீல, என்னை எதிர்பார்க்காத, நான் வரலன்ட்டேன். என்னை காலையிலே கூப்பிட்டா, கார் எடு, இழுப்பூருக்கு போவோம். ஏன்னா நான் என்ன மனுஷனா, மாடா, மிருகமா? இல்லை எனக்கு உடம்புன்னு இரும்பில் செஞ்சுருக்கா. வாங்க போவோம். நம்ம அங்கே போய் என்னை இறக்கி விட்டுட்டு நீ வந்துரு. 3 நாள் கழித்து திருப்பி நான் வீடெல்லாம் பார்த்து ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு, வீடெல்லாம் அங்கே சுத்தம் இல்லாமல் கிடக்குதா. ஏற்கனவே இருந்தவங்க வீடு. அது எந்த வீடுனா, நாங்கள் அந்த பிடாரியம்மன் கோயில் விசேஷத்துக்கு போனோம் தெரியுமா, அப்போ ஒரு வீடை சாப்பிட போனோம் பாருங்கள். அந்த வீடு அந்த அம்மா காலி பண்ணிவிட்டு வீடை குப்பை குளமாக போட்டிருக்காங்களாம். அந்த வீட்டில் இதை வைப்போம், அங்கிட்டு அப்புறமா போய் பேசிக்கிடுவோம். கமெண்ட்லாம் நான் படிக்க விரும்பலை. அந்த வீடை இப்போ இவ போய் க்ளீன் பண்ணி வெள்ளை அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு வாரம் நாங்கள் இருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வர்றேன். எங்கள் அம்மாவே அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே உள்ள ஜாமாங்க, கட்லு, மெத்தை எல்லாத்தையும் அங்கே தூக்கி போட்டுட்டு எங்கள் அம்மாவை செட்டில் பண்ணிவிட்டு நான் வர்றேன். அதுக்கப்புறமா என் பிள்ளைய வந்தோடனே நான் போய் அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு பிளானுங்கிறான். இதே வராத பிள்ளைங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு போய் இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணி வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து டிஸ்டம்பர் அடித்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்கிறாரே. இதே ஏன் பெத்த தாய் வீடு இந்த இருக்குது, சுப்பிரமணியபுரம். ஒரு 5 கிலோமீட்டர் கூட கிடையாது. பைவாக்கு நடந்து போகிற தூரம் 1/2 மணி நேரம். ஏன் அந்த வீடை சுத்தம் பண்ணால் என்ன? நான் போன வாரமே என்ன சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு விசேஷம் வைக்க போகிறேன், பாத்தியா ஊத போகிறேன், கொஞ்சம் அந்த வீடை க்ளீன் பண்ணி கொடுப்பா. சுமியை விட்டோம்னா அது சுத்தப்படாதுப்பா. ஏற்கனவே அவள் சுத்தம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவ. நீ தாப்பா வீடை கழுவி விடுறதுலேருந்து அலசி விடுறதுலேருந்து எல்லாம் பார்ப்ப. திருப்பி கூட ஒரு கண்ணா வெள்ளையை அடித்து அதை ரெடி பண்ணுறேப்பான்னு சொல்லி காலையிலே கூப்பிட்றேன். அதுக்கு வரல. ஆனால் எங்கேயோ என்னைக்கோ இன்னும் 3 மாதம் கழித்து வரப்போகிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கே இழுப்பூருக்கு போய் வீடு பார்த்து அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்க போவோம். வானே என்னை கூப்பிட்ற, நான் என்ன மயிருக்கு வரணும்? ஒரே வாரத்தை நீ போகிறதா இருந்தால் போயிட்டு வானே. இப்போயும் கிளம்பிட்டேன். இங்கே வருங்க, சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே பாதியோடு போட்டான். பொங்கல் வடை கடை எல்லாம் அப்படியே கிடக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டான். வா நம்ம 2 பேரும் போவோங்கிறான். என்னால் வர முடியாது, நீ போகிறதா இருந்தால் தனியாக போன்ட்டேன். காலையில் நான் சொன்னேன்ல, சிங்கப்பூருக்கு போயிட்டு புருஷன் சும்மா இருக்கேன்,
அன்னைங்கெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்தாங்களா, ஆத்தாக்காரி சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேட்டோம்ல. அதனால் அந்த அம்மாவுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. காலையிலேருந்து வீட்டில் ஒரு வேலை செய்யலை, வீடு பூரா குப்பை கூலமாக கிடக்கு, சமையல் பண்ணலை, பழைய சோறு இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது துவைய வைக்கிறேன், அதை சாப்பிட்டுக்கன்ட்டா. சரி வேறு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வாங்கிட்டு வர்றேன்ப்பா, ஒரு கருவாடு, ஒரு சிக்கனு, ஒரு ஏதாவது மீன் ஜிலேபி கண்டை, எதுவுமே வேணாம், இனிமேல் நான் சமைக்கிற ஐடியாவும் கிடையாது, நீ போய் வெளியில் வேணாலும் சாப்பிட்டுக்க, இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்க, இல்லை நீ எது வாங்கி தின்னாலும் எனக்கு தேவையில்லை, நான் பழைய சோறு நான் அக்கறைப்பட்டு இவளுக்காக பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த பொங்கலை கூட இங்கே பாருங்க, நான் பொய் சொல்கிறதா கூட நினைக்க வேணாம், இங்கே பாருங்க அப்படியே கிடக்க பூரா அரைகுறைய ஒரு பொங்கல் 60 ரூபாங்க, காசு வேஸ்ட்டா? இங்கே பாருங்க அப்படியே வாங்க, இங்கே பாருங்க பழைய சோறு இவ்வளவுதான். இந்த பழைய சோறை வச்சு நான் வந்து சாப்பிட்டுக்கிறவன், இவன் வந்து சாப்பாடே ஆக்க மாட்டானான், ஒரே வாரத்தை சொல்லிட்டா. வீடே அப்படியே கந்தரகோலமாக கிடக்கு, ஏதோ சுடுகாடு மாதிரி கிடக்கு வீடு. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், பிடிச்சா ஒத்துவாள், இல்லைன்னா அத்துவாள். அதை விட்டுட்டு என்னையும் போய் என் குடும்பத்தோடு வாழ விட மாட்டேங்கிற, நீயும் வாழ்க்கை கொடுக்க மாட்டேங்கிற. நான் அங்கே போனாலாவது சரி ஏதோ ஒரு கறி மீன் வாங்கி தின்னோம்னா இவன் வயிறுஞ்சு சாகிறதுலேயே எனக்கு வகுத்தால் போயிடுது, எதையுமே செரிமானம் ஆக மாட்டேங்குது. என்ன உன் பொண்டாட்டி எல்லாம் பச்சை பச்சையாக வைக்கிறா, எதையுமே வதக்கிறது இல்லை, பொரிக்கிறது இல்லை, சும்மா ஏதோ அள்ளி போட்டு வைக்கிறா, அதெல்லாம் ஒரு குழம்புன்னு எப்படி 23 வருஷம் தின்னுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னையே கேட்குறாளே. அதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன், அந்த மாதிரி மனப்பான்மையை கொண்டு வந்தது யார்? நான் பாட்டுக்கு ஏதோ அவங்க செய்கிறதுக்கு பக்குவப்படுத்தி விட்டுட்டேன். இப்போலாம் அப்படி கிடையாது, முந்தியதோ ஒரு ஆத்திர அவசரத்தில் பச்சை வாடை வர்ற மாதிரி வச்சுருக்கு, அதை நான் வீடியோவிலையும் சொல்லிட்டேன். அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பச்சை வாடைன்னா ஏன் அவங்களுக்கு என்ன வதக்க தெரியாதா, பொரிக்க தெரியாதா? குறை சொல்கிறதா இருந்தால் 1000 சொல்லலாம். ஆக இவளுக்கு எப்படி தெரியுமா, என்ன நான் என் குடும்பத்தோடையும் போய் சேர்ந்து வாழக்கூடாது, அவள் சமையலையும் குறை சொல்கிறது, அவளையும் குறை சொல்கிறது, அவள் பல பேர்கிட்ட போனவ அவுத்து காட்டினவங்கிறது, எல்லா வகையிலையும் அவளை மட்டம் தட்டிக்கிட்டே வர்றது. என்னமோ இவ ஒருத்தி தான் உலகத்திலே யோக்கியமாக இருக்கிறவ மாதிரியும் வேறு எல்லாருமே வந்து அயோக்கியமாக இருக்கிற மாதிரியும். என் பொண்டாட்டியை வந்து ஏங்க 23 வருஷம் குடும்பம் நடத்தினேன், எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டியோட அருமை? ஏன் அவங்க வச்ச சமையலை சாப்பிடாம தான் நான் வளர்ந்தேனா வாழ்ந்தேனா? எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சுமியும் சமையல் பண்ணும். பல தடவை நான் பார்த்துருக்கேன். இடையில கொஞ்சம் இந்த இந்த செல்ஃபோனு இதை நோண்டுறது வைக்கிறது இதனால் அந்த மாதிரி போச்சு. இப்போ பழையபடி அவங்க சமையல் டேஸ்ட்டாக தான் வைக்கிறாங்க, என்னையும் நல்லா தான் கவனிக்கிறாங்க. என் குடும்பத்தோடு நான் சேரக்கூடாது, ஆனால் பிரிஞ்சே இருக்கணும், இவளையே அண்டி பிழைக்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற வரைக்கும் யாருமே உருப்பிட முடியாது. இவள் இப்போ கிளம்புறதா இருந்தால் இந்த கிளம்பிடுறா, பொய்யே பேச மாட்டேங்க. பாருங்கள் ரெடியாக நிற்கிறாள. இப்போ இழுப்பூருக்கு கூட்டு போய் இவளை விடணுமா? ஆள் அவள் தோரணையும் பாருங்கள், பெரிய அப்படியே கண்ணாடியையும் அந்த கூலிங் கிளாஸும் ஆளப்பாரு. ரஷ்மிகா மந்தேனையா? யார் நீயா? ஆடா நாதாரி கிளம்பி ரெடியாக இருக்காடா. நான் பொய் பேச மாட்டேன். இப்போ இழுப்பூருக்கு நான் காரில் கூட்டு போய் விடணுமா? என்னால் முடியாதுன்ட்டேன். நீ போகிறதா இருந்தால் நீ போய்க்கேன்ட்டேன். இனிமேல் இவளுக்கு எனக்கும் நீ தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. என் காரில் கையை வச்சேன்னு வைவேன், நான் அதில் உட்காந்தேன்னா இதை நான் நறுக்கி விட்டுருவேன். நாசமாக போனவளே, தேவையில்லாமல் நான் விளையாட்டு பண்ணலப்பா. சீரியஸாக பேசுனா சீரியஸாக பேசு. சரி எதுக்கு இந்த சாப்பாடு வாங்கி 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பொங்கல். அப்புறம் 80 ரூபா இல்லாமல் சரி நீ முதல்ல கிளம்பு, நீ இடத்த காலி பண்ணு, நானே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். காலிலேருந்து நீ சோறாக்குனியா? என்ன கிடக்கு அங்கே உள்ள அடுப்படியில்? என்ன இருக்கு? பழைய சோறு மயிர் இருக்கலாம் சொல்லு. அப்புறம் என்ன சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை தம்பியில. நான் ஹோட்டலில் சாயங்காலம் நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், இங்கேயே தான் உட்காந்து லைவ் போடுவேன், இங்கே தான் இருப்பேன். ஹோட்டலில் வாங்கி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு? நான் வரலப்பா, நீ போகிறதா இருந்தால் நீ கிளம்புப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. அவள் இழுப்பூர் போகிறாளாம்டா. இதாண்டா இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்டேட்டு. தாராளமாக போகட்டும், அங்கே கக்குசும் கிடையாது, கம்மாவில் தான் போய் எதாக இருந்தாலும் கக்கா போகணும் கழுவணும். பார்த்துக்க, யோசிச்சுக்க. நீ ஒரு செலிபிரிட்டின்னு வேற சொல்கிற, தேவையில்லாத வேலை பார்க்காத, அமைதியாக வீட்டில் இருக்கிற வழியை பாரு. போனால் தாராளமாக போய்க்க. இனிமேல் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஒரு எங்கேயும் விட மாட்டேன். போகிறதா இருந்தால் அங்கேருந்து சேராட்டை பிடிச்சி போ, இல்லைன்னா ரேபிட்டை புக் பண்ணி போ. ஏன் இது வரைக்கும் வெயிலில் நீ போனதே கிடையாது அங்கேயும்? முடிஞ்சா நீ போய்க்கலன்னா என்னை ஆளை விடு. எப்பா
நான் வந்து சாப்பாடு வாங்க போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன். இவள் போனால் இழுப்பூருக்கு போயிட்டு நைட்டு 9 மணி லேவு இழுப்பூர்லேருந்து போடுவாள். இவளாச்சா அவங்க அம்மாவாச்சு. இப்போ தான் அப்பா மேலே ரொம்ப அக்கறை பொத்துக்கிட்டு வருது. காலையில் நான் பேசினேன்ல, அவளை அம்மா மேலே அக்கறை உள்ள போய் 20,000 ரூபா கொடுத்து ஆப்ரேஷனை பண்ணேன். நான் அப்பவே தர்றேன்டப்ப நீ வேணான்ட்ட. இனிமே என்கிட்ட பணம் கேட்டா பணம் இல்ல. நான் என் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு தான் வச்சிருக்கேன். அதை புடுங்குறதுக்கு தான் இப்ப நீ 20,000 ரூபாய் கொடுன்னு கேக்குற. எனக்கு தெரியாதா? ஒரு சட்டை கிட்டத்தட்ட பல மாசமா போட்டுட்டு இருக்க நீயா. எனக்கு சட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்ல, நீயும் காசை கொடுக்க மாட்டீங்க. கிளம்பு நீ வேலையை பாரு. மக்களே, நான் போக மாட்டேன். அவன் மாத்திரம் போறதா இருந்தா போகட்டும். அவன் இழுப்பூருக்கு போனா என்ன, இழுத்துக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? எவனையும் இழுத்துட்டு கூட கிளம்பு, என்னை ஆள விடு. குத்தி காட்டுற வேலையெல்லாம் நீ வைக்க கூடாதுன்ட்டேன். என் குடும்பத்தை பத்தி காலையிலே பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நீ ஊடால வந்து சி கரும வாய மூடு. சரி.